ம். ம். என் மருமகளுக்குன்னு வாங்கின முதல் நகை இது. அந்த சகுந்தலா மட்டும் அங்க இல்லன்னா இன்னும் நல்லதா பார்த்து வாங்கிருக்கலாம். இதெல்லாம் வீட்டுக்கு வர வச்சு பார்த்து வாங்கின நகை. இதுவே நல்லாத்தானே இருக்கு. ஆனா அவங்க பையனுக்கும் இந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்கணும்ல. ஏன்னா அவன் மனசுல ஏதாவது வச்சிருக்க கூடாதுல்ல. அவன் நம்ம பையங்க. என்னைக்குமே நான் சொன்னதை அவன் கேட்பான். அவன் கோயில்ல அவளை பார்த்ததுமே சொன்னான், அவதான் நம்ம வீட்டு மருமகன்னு. அதை என் காதாலே கேட்டேங்க. என் மருமகளுக்குன்னு வாங்கிட்டு வந்த இந்த நகையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்லங்க? வீட்டுக்கு வர மருமகளை ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கணுங்கிறதுதான் என்னோட ஆசை. அவ எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம பையன் கூட சந்தோஷமா வாழணும். இந்த வீட்டுக்குள்ள கால் வச்ச பிறகு அவ என்னோட மருமக இல்ல, மக. இந்த வீட்டுக்கு வரப்போற பொண்ணு மேல இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிற நீ என்ன பத்தி மட்டும் ஏமா யோசிக்கவே மாட்டேங்கிற? நானும் இன்னொரு வீட்டோட மருமகங்கிறது உனக்கு ஏமா புரிய மாட்டேங்குது? நானும் என் புருஷனும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா? குடகு மலை காற்றில் வரும் பாட்டு பாடுது இந்த பைங்கிளி. அக்கா டிஃபன்லாம் வித்துருச்சு, ஒரு 4 இட்லி மட்டும் மீந்துருச்சு. யாருக்காவது எடுத்து கொடுத்துடுறா. நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் அந்த 4 இட்லி நானே சாப்பிட்டுட்டேன். கடைய பூட்டிட்டே சாவிய வச்சுட்டேன். ஆமா அக்கா, கடையில தான் சாமி கும்பிட்ட, இப்ப மறுபடியும் வந்து சாமி கும்பிட்டு இருக்கே, என்ன விஷயம்? பரீட்சை ரிசல்ட்ட பாக்குறதுக்காக போயிருக்காங்கம்மா. அது என்ன ஆச்சோ என்னவோ. இவ என்னடானா கோகோ கோகோன்னு விளையாடிக்கிட்டு இருக்கா. பரீட்சை நல்லா எழுதிருப்பால. ஆட போக்கா, மண்ணுக்குள்ள இருக்குங்கிறதுக்காக வயிறம் கறிக்கட்டி ஆயிருமா? நம்ம பிள்ளைலாம் திறமசாலியான பிள்ளைகளு, பரீட்சையை சும்மா சூப்பரா எழுதிருப்பா. நம்ம ஜில்லு குட்டி மாதிரியே ஐஸ் குட்டியும் மார்க்கை எப்படி லட்டு மாதிரி வாங்கிட்டு வருதுன்னு பாரு. துர்கா மாதிரி சக்தி மாதிரி நல்ல மார்க் வாங்கலைனாலும் பரவாயில்ல சாந்தா. நம்ம யமுனா மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காராம இருக்கணும். பாவம் யமுனா, அவளுக்கும் நிறைய படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அப்ப எனக்கு முடியல அவளை படிக்க வைக்க. இப்ப இந்த துர்கா என்ன மார்க் வாங்க போறாளோ என்னவோ. ஏக்கா, உன் மனசுக்கு உன் பிள்ளைகளுக்கு எல்லாமே நல்லதாதான் நடக்கும். சாயங்காலம் நான் வரும்போது ஸ்வீட் ரெடி பண்ணி வை. என் ஐஸ் குட்டி நான் ஸ்வீட் சாப்பிடணுங்கிறதுக்காகவே மார்க் வாங்கி வச்சிருக்கோம், சரியா? ஏக்கா, நான் வருவேன், ஸ்வீட்டை மறந்துடாத. ஏக்கா, சாமி கும்பிடும்போது எனக்கு சேர்த்து கும்பிட்டுருக்கா. அந்த குடியார பையன் நிக்காத மண்டே போட்டுறட்டும். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுங்க. கடவுளே, நல்ல மார்க் எடுத்துடணும். கடவுளே, பயப்படாத. துர்கா 99%. நல்ல மார்க் வாங்கிருக்கடி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். காலேஜ்ல நீ தாண்டி ஃபர்ஸ்ட். அக்கா, அக்கா, காலேஜ்ல நான் அக்கா டாப்பர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் டி, ரொம்ப சந்தோஷம். அக்கா, அந்த டிஃபன் பாக்ஸ் தரேன். ஜஸ்ட் பாஸ். நிறுத்துங்கடா.
என்னடா ஆட்டம் ஓவரா இருக்கு. அக்கா பாஸ் ஆயிட்டேன்க்கா. டேய் ஸ்வீட் குடுறா. அக்கா இந்தாங்கக்கா ஸ்வீட் எடுத்துக்கோங்கக்கா. ஜஸ்ட் பாஸ் ஆனதுக்கு இவ்ளோ பில்டப்பா? அக்கா நிறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணாலும் ஜஸ்ட் பாஸ் பண்ணாலும் பாஸ் தானக்கா. சரிந்தா இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. செம்மையா இருக்குக்கா ஸ்வீட்டு. சரிக்கா இன்னும் நான் நிறைய பேருக்கு ஸ்வீட் தரணும். வரேன்க்கா. ஸ்டார்ட் மியூசிக். போலாம். ஏங்க ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் வேணாம். சும்மா துர்கா காலேஜ் டாப்பர் நீங்க தானே? ஆமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், குட் ஜாப். தேங்க்ஸ். ஆனா நீங்க யாருன்னு தெரியலையே. நான் நேத்து. ஆமா, ஃப்ரீ சாப்பாடு. நேத்து நம்ம மெஸ்ஸுக்கு வந்திருந்தாருக்கா. நம்ம யமுனாக்கா அவளோட சாப்பாடு அவருக்கு கொடுத்துட்டா. அதுவும் ஃப்ரீயா. ஏங்க நான் பே பண்றதாங்க சொன்னேன். இவங்க தான் காசுலாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. பை தி வே நான் இந்த காலேஜ் லெக்சரர் கார்த்திக். இருக்கட்டும், லெக்சரர் மாதிரி இருந்தா நல்லது. லெக்சரர் ஸ்டூடெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. வாடி போலாம். சரிக்கா. எங்க ஒரு நிமிஷம், உங்களால ஒரு ஹெல்ப் ஆகணும். என்ன? ஆக்சுவலா நான் இந்த ஊருக்கு புதுசு. ஓகே. பேச்சுலர். ஸோ நீங்க அதுக்கு இல்லைங்க, உங்க மெஸ்ல சாப்பாடு சூப்பரா இருக்கு. டெய்லியும் உங்க மெஸ்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ண முடியுங்களா ப்ளீஸ்? எங்க மெஸ்ல அந்த மாதிரி செட்டப் எல்லாம் கிடையாது. வேணும்னா அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு போலாம். ஸ்வீட் கொடுக்கா. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்குங்க. நீங்க பண்ணதா? ஆமா, அக்கா தான் பண்ணா. போதும் வாங்க போலாம். வரோம். பாய். என்னடி என்ன ஆச்சு? அது ஏய் துர்கா, என்னடி இவ நல்ல வாலு முளைச்ச குரங்கு மாதிரி குதிச்சுக்கிட்டே இருக்கா? ஏய் காயா பழமாடி? அது என்ன காயா பழமா? அட பாஸா ஃபெயிலா பரீட்சையில? நான் யாருன்னு கேக்குறேன். மீனாட்சி அம்மாவோட மக. எவ்வளவு பெர்சன்டேஜ்னு தெரியுமா உனக்கு? 99% FM. என்னடி சொல்ற? ஃபர்ஸ்ட் மார்க்னு அர்த்தமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ பாஸா ஃபெயிலா அத சொல்லு. ஐயோ அம்மா, உன் மக பாஸ் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லம்மா, காலேஜ்லயே முதல் ஆளா வந்திருக்கா. காலேஜ்லயே டாப்பர். இன்னைக்கு காலேஜ்ல இவள நீ பாத்திருக்கணும். எல்லாரும் புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அம்மா, துர்காவும் சக்தி மாதிரி தான். படிப்புல யாராலையும் அவளை அசைச்சுக்க முடியாது. அம்மா, அம்மா, எதுக்கு இப்ப நீ அழற? என்ன அழற? அதவ பாஸ் ஆயிட்டால, இப்ப எதுக்கு நீ தேம்பி அழற? அழாதம்மா. கொக்கோ விளையாடிட்டு எக்ஸாம்ல நான் கோழி முட்டை வாங்கிடுவேன்னு பயந்துட்டல நீ. சக்கரை தண்ணியில கரைஞ்சா அதோட ருசி மாறிடுமா என்ன? அது மாதிரிதான் நீயும். என்னதான் விளையாட்டுன்னு இருந்தாலும் படிப்புல நீ பெரிய கில்லாடின்னு எனக்கு தெரியும். நீங்க பாஸ் ஆனதுக்கு அப்புறம் சாமிக்கு அபிஷேகம் பண்றதா வேண்டி இருந்த. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க 3 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. நீ வரலையம்மா? எனக்கு அப்பவே தெரியும். காலையிலே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். போயிட்டு வாங்க. சரி, நம்ம போலாமா? போலாம். பாய். பாய்.
5% கமிஷன் கொடுத்தா வேலை நடக்கும், இல்லாட்டி நடக்காதுங்க. ஹலோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் பார்க்க முடியாது. முதல்ல மினிமம் 3%, அப்புறம் தான் வேலையே நடக்கும். கொஞ்சம் இருங்க, நான் அப்புறம் பேசுறேன். மம்மி நான் பாஸ் பண்ணிட்டேன் மம்மி. டாடி பாத்தீங்களா, என்ன திட்டிட்டே இருப்பீங்களே, நான் பாஸ் பண்ணிட்டேன். மம்மி இந்தாங்க ஸ்வீட். டேய் நிஜமா பாஸ் ஆயிட்டியாடா? ஆமா மம்மி. ஐயோ என் செல்லம், என் புள்ள பாஸ் ஆயிட்டான். தங்கம்டா. இந்தாங்க மம்மி ஸ்வீட். டெமாப்ல நிஜமாலே பாஸ் பண்ணிட்டியாடா? என்ன மாமா இப்படி கேட்டுட்ட? ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் பாஸ் பண்ணி போயிட்டேன். சண்முகா, மார்க் எவ்வளவுடா? மார்க் எல்லாம் கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? பாஸ் பண்ணிட்டேன்ல, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. டேய், பாஸ் பண்றது ஈஸிடா. நீ கலெக்டர் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ முதல்ல மார்க் எவ்வளவுன்னு சொல்லு. யோ, பையன் அவ்வளவு சந்தோஷமா பாஸ் ஆயிட்டேன்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் கிட்ட போய் மார்க் என்னன்னு கேட்டு உயிர் எடுக்கிற? ஆசையா குடுக்கறான்ல, ஸ்வீட் எடுத்து சாப்பிட. ஸ்வீட் சூப்பரா இருக்கேடா. எங்க வாங்குன? எங்க வாங்குனா என்ன மாமா, நல்லா இருக்குல்ல. ஆனா இதை விட யமுனாக்கா கொடுத்த ஸ்வீட் செம்மையா இருந்தது. என்னது? அவ ஸ்வீட் கொடுத்தாளா? அவ எதுக்கு காலேஜுக்கு வந்தா? துர்கா பாஸ் பண்ணிட்டால, அத பார்க்க தான் காலேஜுக்கு வந்திருந்தாங்க. அவ மார்க் என்ன? அவங்களும் பாஸ் தான். ஏய், பாஸ் ஃபெயில் அதெல்லாம் நாசமா போகட்டும். அவ உன்னோட மார்க் கூடவா இல்ல கம்மியா? மம்மி சொல்லுடா. அவ தான் காலேஜ் ஃபர்ஸ்ட். நம்பர் ஒன். ஐயோ, இத்தனை நாள் அந்த மீனாட்சி என் இடத்த புடிச்சிட்டு இருந்தா, இப்போ பொண்ணு வந்துட்டாளா? ஐயோ அக்கா, என்னடா சொன்ன? ஆ? மாமா. என்ன சொன்ன? அவ கொடுத்த ஸ்வீட் நல்லா இருந்துச்சா? மம்மி ஆ? அது பொண்ணு என்ன பண்றேன்னு பாரு. டேய் புஷ்பா, குடி. அக்கா மம்மி என்ன மம்மி ஸ்மெல்லா இருக்கு? ஆ? சாணி தண்ணி. இத குடிச்சிட்டு அவ கொடுத்த ஸ்வீட்ட கக்கடா. என்ன பண்ற? புஷ்பா, குடி. மம்மி குடிடா. குடி. மம்மி குடி. புஷ்பா, வேணாம். மம்மி வேணாம் மம்மி. மம்மி வேணாம்னு சொல்றல. உன்னை அப்படியே கொன்னுடவா. நான் ஒவ்வொரு விஷயத்திலயும் அவளுங்க கிட்ட அசிங்கப்பட்டு தான் நிக்க வேண்டியதா இருக்கு. உன் பையன் ஒழுங்கா படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். யோ நில்லையா? என்ன சொன்ன? வெக்கமா இல்ல உனக்கு? ஓ, உன் பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாங்கற மெதப்புல இருக்கியா? புஷ்பா, சொன்ன வேலையெல்லாம் அப்படியே செஞ்சு கிழிச்சிட்டியா? அந்த ஹோட்டல் விஷயம், அத காலி பண்ண சொல்லி எத்தனை நாள் ஆச்சியா உனக்கு? பணியா நீ? கஞ்சிக்கே வழி இல்லாதவ அவன் நம்மள எதிர்த்து நிக்கிறா. நம்ம வீட்ல நாசமா போக 3 ஆம்பளைங்க இருக்கீங்க. ஆனா உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? தூ. வேலை நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதான். இன்னும் எவ்வளவு நாள்டா ஆகும்? ஆ? நான் கட்டையில போனதுக்கு அப்புறம் காலி பண்ணிடுவீங்களா? புஷ்பா, உங்களை எல்லாம் ஐயோ நான் வச்சுக்கிட்டு சி ஒன்னத்துக்கும் துப்பு இல்ல. மம்மி காலேஜ்ல என் பையனுக்கு எவ்வளவு அவமானமாச்சோ தெரியலையே. அப்படிலாம் எதுவும் ஆகல மம்மி, நீங்க அழாதீங்க மம்மி. இதெல்லாம் உனக்கு புரியாதுடா கண்ணா, நீ சின்ன பையன். அந்த 3 ராட்சசிங்க இருக்காங்க பாரு, அவளுங்க என்ன பண்ணவும் தயங்க மாட்டாளுங்க. யோ, உனக்கு அவ முக்கியமா இல்ல நான் முக்கியமான்னு சொல்லு. அவதான் உனக்கு முக்கியம்னா இந்த தாலிய கழட்டி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கேன். ஏன் புஷ்பா இப்படி எல்லாம் பேசுற? டீல் கொடுத்தா வேலை முடிஞ்சிரும்னு இவன் தான் அந்த வட்டி ரங்கநாயிட்ட கூட்டிட்டு போனான். ஆனா ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. சரி, இந்த டீலை நானே பண்றேன் புஷ்பா. நானே மீனாட்சி வீட்டுக்கு போறேன், போதுமா? எப்போ? இப்பவே போறேன்.
மாமா மாமா நில்லு. ஏன் சக்தி அப்படி மட்டும் மார்க் வாங்கிட்டா மேல படிக்கிறதுக்கு இவளுக்கு எந்த காலேஜ்ல வேணாலும் சீட்டு கிடைச்சிரும்ல? கண்டிப்பா கிடைக்கும். ஐயோ, என்னாச்சு? இவ பாஸ் ஆனானா 101 ரூபாய் சாமிக்கு போறதுக்கு அம்மா நேந்துக்கிட்டு எடுத்து வச்சிருந்தாங்க. அதை எடுத்துட்டு வர மறந்துட்டேன். சரி, நீங்க போயிட்டே இருங்க, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். அக்கா போன். மீனாட்சி, எப்படி இருக்க மீனாட்சி? மீனாட்சி, பொண்ணையத்தான் எப்படி இருக்க? எங்க பசங்கெல்லாம் எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. நீ போகலையா? நான் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன். அப்ப நான் சரியான நேரத்துல தான் வந்திருக்கேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது வந்து மீனாட்சி, நீ இந்த வீட்டுக்கு வந்தப்ப இந்த வீடு ஒரு பேய் வீடு மாதிரி இருந்துச்சுமா. ஆனா இப்ப எப்படி இருக்கு? எல்லாம் உன் கைராசி. இந்த வீடுன்னு இல்ல, எந்த இடமா இருந்தாலும் அத சரியா வச்சுக்கிறணும்னு உனக்கு ஒரு பிடிவாதம். ஆனா கட்டினவனை எனக்கு சரியா வச்சுக்க தெரியல. இங்க பார், நடந்ததை பத்தி பேசி யாருக்கும் பிரயோஜனம் இல்ல. ஏய், நான் நேரடியாவே விஷயத்துக்கு வர்றேன். ஏன் புஷ்பாவுக்கு நீ இங்க இருக்கிறது பிடிக்கல? அது தெரிஞ்ச விஷயம் தானே. இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்க. ஒழுங்கா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போய் பொழைச்சுக்க. என்ன சொன்னீங்க? என்னங்க சொல்றீங்க? இப்ப என்ன சொன்னீங்க நீங்க? வீட்டை காலி பண்ணுன்னு சொன்னேன். வேணாம், இதுக்கு மேல பேசாதீங்க. இப்படி எல்லாம் நீங்க பேசுறதா இருந்தா முதல்ல வீட்டை விட்டு வெளியில போயிடுங்க. ஏய், என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? நானும் போனா போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா இன்னொரு தடவை ஊருக்காரங்க முன்னால உன் மான மரியாதை போக கூடாதுன்னு வீட்டுக்குள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒழுங்கு மரியாதையா வீட்டை காலி பண்ணிட்டு போய்கிட்டாரு. எங்கெங்க போறது? எங்க போவேன்? காலி பண்ணிட்டு போ, காலி பண்ணிட்டு போற. எங்க போறது? வயித்துல பசியோட மாத்திக்க துணி கூட இல்லாம இந்த வீட்டுக்கு வந்தவன் நான். அப்படிதான் வந்தப்போ இந்த கையில 3 குழந்தைங்க. அப்போ ஒரு வேளையாவது சாப்பிட்டாங்களா இல்லையான்னு நீங்க ஒரு தடவையாவது கேட்டீங்களா? எவ்வளவோ போன்னு சொன்னாலா நான் இந்த வீட்டை விட்டு போகணுமா? எந்த ஒரு நியாயங்க இதெல்லாம்? யாய், என்ன அவ இவன் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கா? மரியாதை கட்டு போகும். சரி இருக்கட்டும், அவ உங்க பொண்டாட்டியாவே இருக்கட்டும். அப்ப நான் யாரு சொல்லுங்க? நான் என்ன தெருவுல போறவளா? சரி, எங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒரு தடவை என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. நீங்க என்ன வேண்டான்னு விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் என்னைக்காச்சும் உங்களை தொந்தரவு பண்ணிருக்கேனா? தெருவுல நின்னு சண்டை போட்டு நீங்க என்ன சண்டை சிரிக்க வச்ச மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சேனா? ஏதாவது கேட்டு என்னைக்காவது உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு இருக்கேனா? இல்லனா நீங்க சம்பாதிக்கிற சொத்துல எனக்கு உரிமை இருக்குன்னு சட்டம் பேசிருக்கேனா? அமைதியா இருக்கிற இடம் தெரியாம நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்க கிட்ட வந்து ஏங்க இப்படி பண்றீங்க? இங்க பாரு,
நீ அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் நானும் இங்க வந்து அமைதியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பார், இந்த இடத்தை விட்டு நீ போய்கிட்டே இரு. நல்ல இடமா பார்த்து நானே வாங்கி தரேன். என் பொண்ணு சக்தி வரத்துக்குள்ள இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுங்க. இந்த மீனாட்சி மெஸ்ல சமைக்கிற ஒவ்வொரு பருக்கையிலையும் தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் இருக்கு. என்னைக்கு அது இல்லைன்னு ஆகுதோ அப்ப இந்த மீனாட்சி செத்துட்டான்னு அர்த்தம். போங்க. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன். இந்த வீடு என்னோடது. நீ சாப்பிடுற சாப்பாட்டுல மட்டும்தான் சுயமரியாதை இருக்கா? எங்களுக்கும் சுயமரியாதை இருக்கு. உழைச்சி சொந்த காசுல சாப்பிடுறதுக்கு பேர் தான் சுயமரியாதை. கண்ணுல படுறதெல்லாம் புடிங்கிக்கிறது இல்ல சுயமரியாதை. அவ்வளவு சுயமரியாதை இருக்கிறவ நான் கட்டின தாலிய மட்டும் இன்னையா மாட்டிக்கிட்டு இருக்க? அத்து குடு. சரி வேணாம், நீ அத்து எரிய வேணாம். நான் தானே கட்டினேன், நானே அத்து எடுத்துக்கிறேன். ஏய், விடு, விடு சொல்லல. விடு. வேண்டாங்க.